ஒளிமயமான எதிர்காலம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். திருக்கணித அடிப்படையில் வருகின்ற மார்ச் மாதம் 2025 சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. மேச ராசியில் பிறந்த சொந்தங்கள், அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் சனி பகவான் என்னென்ன சூழ்நிலைகளை கொடுக்க போகிறார் என்பதை பற்றியும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பீங்க. முதல்ல இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சனி பெயர்ச்சி மேசராசிக்கு என்ன பலன் கொடுக்குது, என்னென்ன செய்ய போகிறதுன்னு ஃபுல்லாக தெரியும். எல்லாம் எத்தனை நாளாக சிரமத்தில் இருந்தீங்க. என்னடா இது சனி பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க, அதுவும் மேசராசிக்கு 7.5 சனி வேற. இந்த 7.5 வருஷன்றது உண்மையிலே எல்லாருக்குமே போராட வேண்டிய ஒரு காலகட்டம். அது யாருக்கு சனி வந்தாலுமே இதில் நமக்கு சனி வராரு. நம்ம பல கோர்ட்டை பார்த்தாலு, பல ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணாலு, பல ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து பல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலு, பல தீர்ப்புகளை பார்த்தாலும் மேசராசிக்காரங்க, பல பஞ்சாயத்துகளை பார்த்தாலும், ஆனால் நமக்கு இந்த சனி பஞ்சாயத்துக்கு வர வச்சிருவாரா இப்படின்னு பல சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே வரும். ஒன்றும் பயப்படாதீங்க. முதல் விஷயம் அதான், பயத்தை நமக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. பயம்ன்ற ஒன்று நம்ம கிட்டேயே வரக்கூடாது மேசராசிக்காரங்க. ஏன்னா முருகனுடைய வேல் மேசராசிக்கு என்றைக்குமே முன்னாடி நிற்கும். முருகப்பெருமானுடைய வேல், அந்த முருகப்பெருமானுடைய வேல் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. வேலுக்கு பின்னாடி தான் நீங்கள். வேல் உண்டு மயில் உண்டு. இந்த வேலும் மயிலும் இருக்கிறதுனால உங்களுக்கு பயமே கிடையாது. சனி வேற நெருங்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. சனி நம்ம ராசியில் நீசமாக போயிட்டாரு. நீசம்னா என்ன? பவர் இழந்திருக்கிறாரு. காரணம் என்ன? மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். நீசமாக போனதுனால எல்லாருக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு சிரமத்தையுமே மேச ராசிக்கு சனி பகவானால் எந்த ஒரு துன்பமும் கொடுக்க முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. வேல் இருக்குது ப்ளஸ் சூரியன் அங்கே உச்சம் பெற்றிருக்காரு. சனி நீசம் அடைஞ்சதுனால மேசராசிக்காரர்களை சனி பகவான் தொட முடியாது. இது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி. இதை முதல்ல நம்பிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா நாங்கள் என்ன வேணால் பண்ணலாமா, எங்களுக்கு சனியால் ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. கடவுள் நம்மளை காப்பதற்கு தான் வழி இருக்குன்னு சொன்னேன். தப்பு பண்ணிட்டு கடவுளே அப்படின்னு சரணாகதி அணைஞ்சா காப்பாற்றுறதுக்கு அங்கே வழி கிடையாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம எதிரிகள் துப்பாக்கியால் சுட முடியாது. நம்மளுடைய எதிரிகள் நம்மளை தொந்தரவே பண்ண முடியாது. நமக்கு காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கடத்தை உண்டு பண்ணாது. அவ்வளோதான். நானாக போய் ஒரு வம்புக்கு இழுப்பேன், நானாக போய் ஒரு பிரச்சனை தூண்டுவேன் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு துன்பம் ஏற்படும். இப்போ உங்களுக்கு ஒரு பல விஷயங்கள் நீங்கள் துணிந்து செய்திருப்பீங்க, சக்ஸஸ் ஆகிருக்கும். அது கண்டிப்பாக மறுக்க முடியாது. தப்பு செய்யக்கூடாது, அது வேண்டாம். தவறுக்கு துணியக்கூடாது, அதுவும் வேண்டாம். இதுதான் மேஷத்துக்கு முதல் ஸ்டெப்பே. தப்புக்கோ தவறுக்கோ துணை போகவும் வேண்டாம், துணியவும் வேண்டாம். அப்போ எதுக்கு துணியணும்? உண்மைக்கு துணியுங்க, தைரியத்துக்கு துணிங்க. சனி உங்களை சங்கடப்படுத்த மாட்டார். சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 7.5 சனி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார், தெருவுக்கு வர வச்சிருவார் அப்படி இப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கடவுளுக்கு ஏற்ற பலனை சனி பகவான் தருவார். அப்படி தெரியலனா நான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தெருவில் கூட தேராக வலம் வரக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள். இத்தனை நாள் மேசராசிக்காரங்களை கையெழுத்து கும்பிட்டுருக்காங்களே தவிர மேசராசியை குத்தம் சொல்ல மாட்டாங்க. அவன் தவறு செய்ய சொன்னாலும் மனசு நினைக்கும், ஆனால் வாய் செய்யாது, கை செய்யாது. உங்களால் பண்ண முடியாது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். 3-4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வாழ்க்கையை வச்சு எத்தனை பேரை முன்னேற விட்டுருக்கீங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் பண்ண புண்ணியம் எல்லாம் வீணாக போக போகுது. எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ புண்ணியமும் இந்த மேஷத்துக்கு இப்போது ரெட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய நேரம். உங்களை கெட்ட வழிக்கு கொண்டு போகவே முடியாது. ஒரு கூட்டணியிலேயே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம், உங்களுக்குன்னு சில கொள்கைகள், அதை தாண்டி நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் நிறைய பேர் நம்மளை தப்பாக பேசுவாங்க. ஆனால் கூட்டணிக்காக நீ என்ன வேணால் செய்வ அப்படின்னு பேசுகிறவன் பேசிட்டு போகிறாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை எப்படி கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேசுகிறவனுக்கு பேசுகிறது மட்டும்தான் வேலை. அவனால் பதவிக்கு வர முடியாது, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் பேச்சியை நம்ம காதலையே வாங்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு கெத்து, நமக்குன்னு ஒரு எண்ணம், நமக்குன்னு ஒரு கொள்கை, நமக்குன்னு ஒரு பேர், இதுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். அதை தாண்டி நம்ம போகவே மாட்டோம். இப்படிப்பட்ட வரம் பெற்ற மேசத்தை சனி பகவான் சங்கடப்படுத்த மாட்டார். அதுக்கு கடவுள் என்றைக்குமே உதவி செய்ய மாட்டார். சனி சங்கடப்படுத்த மாட்டார், கடவுள் அதுக்கு என்றைக்குமே உதவ மாட்டார். நல்லா கவனிக்கணும். சங்கடப்படுத்தும் போது சனியே வந்தாலும் கடவுள் அதுக்கு உதவி செய்ய மாட்டார். கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். கடவுள் உங்களுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணுவாரா? தர்மம் இருக்கணும்ல.
உண்மை இருக்கணும்ல. அதனால தான் நான் முதல்ல கேட்டேன், நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த கோவிலுக்கு அதிகமாக போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக பவனி வரக்கூடிய நேரம், வரம் வரக்கூடிய நேரம். வரம் பெற்றவர்களப்பா நீங்கள் மேசராசிக்காரங்க. பிறக்கும்போதே வரம் வாங்கி பிறந்தவங்க. ஆமாம், எல்லாருக்குமே நல்லது செய்யணும், எல்லாருக்குமே கொடுக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், 100 ரூபா கொடுக்குற இடத்துல 200 ரூபா கொடுக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் பல பேர் நம்ம வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சி நம்மளை சின்ன பின்னமாக ஆக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, தவிடு பொடி ஆகிடும் எல்லாமே. ஏன்னா நீங்கள் வணங்குற தெய்வம் உங்களை கைவிடாது. நான் தான் சொன்னல, முருகனுடைய வேல் உங்கள் முன்னாடி இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு சித்த புருஷர்களாக வாழக்கூடியவர்கள். உங்களை யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. கடவுளே யோசிப்பார், எப்படி படைச்சிட்டுமே அப்படின்னு. ஆமாம், சித்த புருஷர்கள் நீங்கள். உங்களுக்குள்ள அவ்வளோ பிரைட் ஞானங்கள் ஏற்படும். இதெல்லாம் கடவுள் கொடுக்கும்போதே பயன்படுத்திக்கணும். ஞானம் உள்ளே வந்த பிறகு அந்த ஞானத்தை வெளியிட நமக்கே அனுமதி கிடையாது. நமக்குள்ளே ஒரு வைராகியம் வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சுன்னா அதை வெளியில் அனுப்பவே கூடாது. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த மேசராசிக்காரங்க. அப்போ இந்த மேஷத்துக்கு 7.5 சனியால் என்னென்ன லாபங்கள் கிடைக்கும்? கண்டிப்பாக வாகன யோகங்கள் ஏற்படும், விவாதங்கள் நடைபெறும். 7.5 சனியில் தான் ஒரு மனுஷன் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் உணர்ந்து முன்னேற முடியும். 7.5 சனி நடக்க சொல்ல தான் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு போவீங்க. இது வரைக்கும் பேருந்தில் பயணிச்சுட்டு இருந்தால் வண்டி வாங்குவீங்க. கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் நடக்கும். 7.5 சனி நடக்கும்போது தான் வெல் செட்டில் ஆகுவீங்க. போட்டி இல்லாமல் வெற்றி அடைய முடியுமா? போட்டி இல்லாமல் வெற்றி பெற்றா அது நல்லா இருக்குமா? போட்டியையும் ஆண்டவன் கொடுப்பான், வெற்றி பெறுவதற்கான போட்டியும் ஆண்டவன் கொடுப்பான். அப்போ இந்த செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள், செவ்வாயை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள், இந்த பூமியை ஆளக்கூடிய தன்மையை ஏற்படும். ஆக இந்த 7.5 வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள். இது ஏறு முகத்தில் இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது, நம்ம கீழே விழுந்துருவோமோ, ஒரு மலை மேலே ஏறிட்டு கீழே பார்த்துட்டு விழுந்துருவோமோன்னு நினைக்கக்கூடாது. கீழே விழுந்தால் எல்லாமே போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே தான் நினைக்கணும் நம்ம உச்சத்தில் இருக்கோம், இவ்வளோ தூரம் ஏறி வந்தோமே அதை தான் பார்க்கணும். விழுந்தால் பள்ளம் நினைக்கவே கூடாது. அதனால் மேசராசிக்கு இந்த 7.5 சனி உயரிய கௌரவத்தை கொடுக்க போகுது. பதவிகளையும் பட்டத்தையும் பணத்தையும் கொடுக்க போகுது. இந்த நேரத்தில் சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி நம்ம கரெக்டாக நடத்தணும் நம்ம வாழ்க்கையை. அவ்வளோதான். கண்டிப்பாக வாகன யோகங்கள் உண்டு, கண்டிப்பாக கல்யாண யோகம் உண்டு, கண்டிப்பாக பதவி யோகமும் உண்டு. பணம் பெருகும். சும்மா இருக்க விட மாட்டார் சனி பகவான். ஒர்க் பண்ண வைப்பார், காசு கொடுக்க வைப்பார், காசு பார்க்க வைப்பார். இதெல்லாம் நடந்தே தீரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வீண் பேச்சு புரளை பேச்சு இதெல்லாம் காது கொடுத்து கேட்காம அப்படியே உக்காஞ்சோமா, நம்ம முன்னாடி கிருஷ்ணர் தேர் ஓட்டுறாரு, நம்ம தான் அர்ஜுனன், வண்டி கிருஷ்ணன் ஓட்டுற நம்பிக்கையோட, இந்த நம்பிக்கையோடு கடவுள் உங்களை வழி நடத்துகிறார், முருகன் உங்களை வழி நடத்துகிறார். இந்த நம்பிக்கையோடு மேசராசிக்காரர்கள் இந்த 7.5 சனி சந்திப்பதற்கு தயாராக இருங்க. இந்த 7.5 சனி ஆரம்ப சனி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்காது, நிச்சயம் நல்லதை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்களுடைய வீரத்தை நிச்சயம் இயற்கையாகவே மேசராசிக்காரங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டீங்க. வைராகியம் மிக்கவர்கள், எதையும் தைரியத்தோடு நம்பிக்கையுடன் செயல்படுறவங்க நீங்கள் தான். வெற்றி பெறுவது மட்டுமே லட்சியமாக கொண்டவர்கள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பவர்களும் நீங்கள் தான். மூக்கிற்கு மேல் கோபம் வந்தாலும் அதை எளிதில் கையாளுவீர்கள். தந்திரசாலி மட்டுமல்லாமல் தைரியசாலிகளும் மேசராசிக்காரங்க தான். அதனால் சனி பகவானை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களை கைவிட மாட்டார். தேவையில்லாத வேலைலாம் செய்ய வேணாம், உங்களுடைய வேலை மட்டும் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து குரு பயிற்சி சனி பயிற்சி வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.